இந்த உலகத்திலேயே தலை சிறந்த ஃபுட்பால் பிளேயர் யாருன்னு கேட்டால் கிறிஸ்டினா ரொனால்டோ தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூவில் ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஏன் நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு தனி வீடு கட்டி கொடுக்கல அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஸோ அந்த தலை சிறந்த ஃபுட்பால் பிளேயர் என்ன சொல்கிறாருன்னா, நான் தனி வீடு என்னால் கட்டி கொடுக்க முடியும், ஆனால் அப்படி கட்டி கொடுத்தா எங்கள் அம்மா என்னை விட்டு தனியாக போயிடுவாங்க. எப்போதுமே எங்கள் அம்மா என் கூட தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நான் சின்ன பிள்ளைங்கள ஃபுட்பால் ஆடும்போது ஒரு ஷூ கேட்டேன். அந்த ஷூ வாங்க எங்கள் அம்மா நைட் அண்ட் பகலுமா வீட்டு வேலை செஞ்சு அந்த காசை தான் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஸோ எப்போதுமே எங்கள் அம்மா என் கூடயே தான் இருக்கணும். நான் சோர்ந்து போகிற நேரத்துலலாம் எங்கள் அம்மா தான் வந்து தூக்கி விடுவாங்க. எங்கள் அம்மாவோட கடைசி மூச்சு வரைக்கும் எங்கள் அம்மா என் கூட தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அவருக்கு பேர், பணம், புகழ் எல்லாமே எங்கள் அம்மாவால் தான் எனக்கு வந்தது. ஸோ அவர் வந்து அம்மாவை மதித்தனால தான் இவ்வளோ பெரிய இடத்துல போய் இருக்கார். நம்மளில் எத்தனை பேர் நம்ம அம்மா அப்பாவை நீங்கள் எனக்கு இது பண்ணீங்களா, அது பண்ணீங்களா, இப்படி பண்ணீங்களான்லாம் கேட்டிருக்கோம். ஸோ ஒருவேளை நம்ம அம்மா அப்பாவை மதித்தா நம்ம பெரிய இடத்துக்கு, உயர்ந்த இடத்துக்கு போகலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டையும் சொல்லுங்கள், யாராவது அம்மா அப்பா வேஸ்ட்டு, எங்கள் அம்மா அப்பா வேஸ்ட் அப்படின்னு சொன்னாக்கி கண்டிப்பாக சொல்லுங்கள். நீங்கள் அம்மா அப்பாவை மதிக்க கற்றுக்கோ, அப்போ தான் நீங்கள் உயர்ந்த இடத்துக்கு போகன்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.